ஆகாசு, இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா. உனக்கு பிடிச்சதான் செஞ்சிருக்கேன். சிக்கன் தான் விரும்பி சாப்பிடுவீல, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக தான் எல்லாம் செஞ்சிருக்கேன். வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. என்ன பசிக்கல? 10வது இன்னும் பசிக்கலையா உனக்கு? ஆனா பார்க்க நேரம்லாம் செல்ல தான் நோண்டிட்டு இருக்க. புக் எடுத்து படிக்கிறியா? தவிர வளர்ந்துட்டே போற தவிர அறிவு தான் வளர மாட்டேங்குது. அப்படியா? சரி சரி. நம்ம இப்பெல்லாம் பேசக்கூடாது. டேய் ஆகாசே, இங்க வந்து சாப்பிடு. உனக்காக தான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ படுக, நான் சொல்ல சொல்ல செல்லையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? எனக்கு செல்லு பார்க்க பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அடிதான் வாங்குவ. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்து சாப்பிடு வா. எனக்கு இப்போதைக்கு பசிக்கலம்மா, உனக்கு வேணா இப்போதைக்கு சாப்பிடு. நீ 10க்கு மேல ஆகுதுடா, இன்னும் உனக்கு என்ன பசிக்கல? இந்த நேரத்துல சாப்பிட்டதுன்னு உடம்பு நல்லா இருக்கும். போய் ஸ்கூலுக்கு போறதா இருந்தா காலையில சீக்கிரம் சாப்பிடுவேன். வீட்டுல இருக்கிறதுனாலதான் அக்க போரு உன்னால எனக்கு. சரி சரி. நீதான் வாங்குவ, எதுக்கு எடுத்தாலும் சரி சரின்னா. பார்த்து பேசுறியே, இந்த அம்மா பார்த்து பேச வேண்டியதானே? எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. நானும் பெத்த பிள்ளையாச்சே, பொறுமையா பேசணும்னு நினைச்சா ஓரதான் வாய் பேசுற. ஏன்னா என் மூஞ்சியை பார்க்க பிடிக்கல? பேச பேச செல்லையே பார்த்துட்டு இருக்க. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்ப என்னன்னு காதுல வந்து கத்திட்டு இருக்க? உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடுவேன். இப்போதைக்கு பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேனே. அது சொன்னா உரியா நீ? சும்மா நோய் நோய்ங்காதம்மா, போமா முத. உங்க அப்பா கூட தான் சாப்பிடுவேன், தனியாவே சாப்பிட்டதில்ல. தனியா சாப்பிடுறது, வாடா சேர்ந்து சாப்பிடலாம். நான் உன் கூட சேர்ந்து சாப்பிட முடியாது. என்ன இப்படி பேசுற? அப்படிதான் உங்க அப்பா இருந்தாரு, இப்ப அவரும் வெளியே கிளம்பிட்டாரு. வெளியே கிளம்பல, நீயா வெளியே துரத்தி விட்ட. எல்லாமே நீ பண்ண காரியம் தாமா. நல்லா பேசுபடா நீ. எப்பவுமே எனக்கு பரிந்து பேசிடாத. உங்க அப்பாக்கு தானே பேசுவ. ஒழுங்கு மரியாதை சாப்பிடவா சொல்லிட்டேன். எனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்கல, அவ்வளவுதான். உனக்கு வேணா நீ போய் சாப்பிடு போ. செல்லு இருக்கிறதுனால தானே ஓவரா ஆடிட்டு இருக்க. செல்ல புடிங்கி வச்சா அப்புறம் என்ன பண்ணுவ? இதே மாதிரி தானே அப்பா அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு, எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு போடுன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? சாப்பாடு உனக்கெல்லாம் செய்யல, போய் கடையில வாங்கி சாப்பிடுன்னு சொன்னியா? இதுவும் அப்பா அவங்ககிட்ட பேச பேச செல்ல பார்த்துட்டே சொன்னேன். அப்பெல்லாம் அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நானும் செல்ல பார்த்து பேசுவோம், உனக்கு எவ்வளவு கோவம் வருது. அதே மாதிரி தானே அப்பாவுக்கு இருக்கும். என்னடா பாயிண்ட் பிடிக்கிறியா நீ? நான் பாயிண்டையும் பிடிக்கல, பெயிண்ட் டப்பாவையும் பிடிக்கல. நீ அப்பாவுக்கு செஞ்சதுக்கு நான் உனக்கு செய்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சிச்சுடா, நல்லா புரிஞ்சிச்சு. உங்க அப்பாக்கு நான் என்னென்ன செஞ்சனோ அதெல்லாத்தையும் நீ எனக்கு செஞ்சு காமிக்கிறியா? மொத்தம் என்னை நீ பழி வாங்குற, அவ்வளவுதானே? பெத்தம்மாவை பழி வாங்குறதுலாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஆளெல்லாம் நானும் கிடையாது. நீ தான் அது மாதிரிலாம் நடந்துக்குவ. போது நிப்பாட்டு. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. பெரியவங்க மாதிரி பேசுன்னு வச்சுக்கோ, பல்ல தட்டி கொடுத்துருவியாமா. நீ பல்ல தட்டி கொடு, இதை வாய் தட்டி கொடு, எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை. உன் வேலை என்னமோ நீ பாத்துக்கோ, என் வேலையை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். இப்படியே செல்ல பாக்குறியே, எப்பதான் படிப்ப? அதுக்காக லட்ச லட்சமா ஸ்கூல்ல பணம் கட்டியிருக்கே, இப்பதான் புக் எடுத்து படிப்ப. ஆமா, நான் புக் எடுத்து உட்கார முதலாம் நீ வந்து சொல்லி கொடுத்த மாதிரி தான் பேசுவ. போமா, போய் வேலையை பாரு. இதான் பசிக்குதுன்னு சொன்னீல, போய் சாப்பிடு போ. பாக்குறேன்டா பாக்குறேன். நாளைக்கு தான் இப்படியே போயிட்டு இருக்கேன்னு அப்பா மாதிரி நீ பண்ண. உன்னை வீட்டோட துரத்தி விட்டுருவேன் பாத்துக்கோ. இன்னும் உங்க அப்பா எங்க இருக்காருனே தெரியல. உன்னை வீட்டோட துரத்திட்டுனா எங்க போவ? வேற எங்க போவேன்? அப்பா வீட்டுக்கு தான். போவ உங்க அப்பா வீட்டுக்கு போடா முத. நான் இப்போதைக்கெல்லாம் போலமா, போய் ஆனா பாக்கணும் அப்பைய. பிச்சு போடுவேன், காலை உடச்சு போடுவேன் பாத்துக்கோ. உங்க அப்பா போய் பாத்தீங்கன்னா உங்க படிக்கிற வேலை, எழுதுற வேலை, செய்யறதை சாப்பிட்டுட்டு ஒழுங்கா கடாமா. இதுக்கு மேல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த, அவரா வாய் பேசிக்கிட்டு உனக்குதான் எல்லாம் பேச தெரிய மாதிரி பெரியவங்க மாதிரி பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். அப்பா பின்னாடி நீயும் போயிடணும் பாத்துக்கோ. ஆக மொத்தம் என்னை பயமுறுத்துற, அவ்வளவுதான். நீ கோவமா பேசி நான் பயந்து, நீ சொல்ற ஆள நான் கிடையாது. நீ பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் தலையாடிட்டு போவ. நான் அப்பா ஆனந்தாக்கும், அப்பையோட வாரிசு ஆகாசு. அப்பையோட வாரிசா இருந்தாலும் உன் புள்ள நானு உன்னே மாதிரி தானே இருப்பேன். அதனால நீ பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்பேன்னு மட்டும் நினைக்காத. அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அப்பா இருந்த வரைக்கும் தான். அப்பாவே வீட்டை விட்டு துரத்தி விட்ட. இனிமேட்டு நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? என் மனசுல என்ன தோணுதோ அதுபடிதான் நானும் இருப்பேன், நடந்துக்குவேன். எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, ஆனா நீ மாற மாதிரி தெரியல. நீ எப்படி வேணாரு, எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். அதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, போய் சாப்பிடுன்ட்டு. நீதான் சாப்பிடாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. நான் சண்டை போடுறேன்? இருக்கட்டும்டா, அப்படியே இருக்கட்டும். கூப்பிட்டதும் தப்பா போச்சு, நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ எப்ப வேணா சாப்பிடு, சாப்பிடு நானும் சொல்ல மாட்டேன். உன் இஷ்டம் எல்லாமே. இனிமே சொன்ன பேச்ச கேட்காம இவன் இஷ்டத்துக்கு ஆடுதேங்குது, என்னையே குறை சொல்றான். ஒரே பிள்ளை, ஆனா அவங்க அப்பத்தா மாதிரி அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கூட என்னை மாதிரியே இல்ல. ஏன் மாறிட்டேங்கிற? ஆனா நீ என்ன மாறவே இல்ல. நான் மாட்டிக்கிட்டேன் தான் உனக்காக, நீ எனக்காக அப்படி இல்லையே. இன்னும் உங்க அப்பாக்காகவும் உங்க அப்பத்தாக்காக தான் பேசிட்டு இருக்க. எதுக்கு நான் உனக்காக மாறணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி நானும் இருந்துட்டேன். நல்லா பார்த்தாலே தெரியுதே. இப்படியே கோவப்பட்டு என்கிட்ட பேசிட்டே நினைச்சுக்கோ, உனக்கு பிபி சுகர் வந்துடாமா. அப்புறம் நீ வயசாகி மூலையில போய் உட்கார வேண்டியதான். ஆறா மூலையில போய் உட்காரது? நான் போய் மூலையில உட்காரணுமா? இங்க இருந்தா இதெல்லாம் பேசவே தெரியல. உன் வயசு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசு, சரியா? அம்மாவ இப்படியா பேசுவ? இப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா உனக்கு? எதை சொல்லி கொடுக்கல? நான் கேட்கட்டுமா? உனக்கும் உங்க வீட்டுல இதேதான் சொல்லி கொடுத்தாங்களா? அப்பாவையும் அப்பையும் வீட்டை விட்டு துரத்தி விடுது, இதேதான் உங்க வீட்லயும் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லதே சொல்லி கொடுக்கலையா? பேசுறதுக்குலாம் கூட கூட பேசு. இன்னைக்குதான் நீயும் திருந்த பொடியோ தெரியல. நம்ம பாரு, செல்லு பாக்குறது ஊறான்ட்டு செல்லையே தான் பாத்துட்டு இருக்கான். என்னமோ பண்ணு போ, நான் போய் சாப்பிட போறேன். மனுஷனா இருந்தா பேசலாம், என்ன ஜென்மம்னே தெரியல.
என்ன பாருமா, நீ ஏன் போய் அப்பா கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இப்படிதான் பேசுவேன் உங்ககிட்ட. இப்படிதான் வீட்டுல சண்டை நடக்கும். ஏன்னா என்னம்மா வீட்டுல எவ்வளவு நேரம் தான் வெளியே நின்று இருக்கிறது? எங்க உன் பொண்டாட்டியை காணா? உள்ளார தூங்கிட்டு இருப்பாளா என்னன்னு தெரியல. அம்மா நிறைய வேலை பார்த்திருப்பாங்க, அதான் தூங்கிட்டு இருக்காங்க. போனா போய் கதவை தட்டு. இந்தா போறேன். புஷ்பா, புஷ்பா, நீ என்னதான் கூப்பிட்டாலும் வராதது. புஷ்பா, எங்கத்த புஷ்பா ஆளகானா? எங்க போயிட்டா? யாருக்கு சமைச்சு வை, வந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னீங்களே, அதான் உள்ளார வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ வேலை செஞ்சது போதும், வெளியே கூப்பிடுங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. கூப்பிடுறேன் மாப்பிள்ள. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? சம்மந்திம்மா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். இதுக்கு என்ன உனக்கு? கேட்டதுக்கு சிரிச்சுட்டே நல்லா இருக்கேன்னு சொன்னா கையில உள்ள முத்து உதிர்ந்துருமாக்கும். இல்ல ஏமாவோ புஷ்பா வேலை செஞ்சதெல்லாம் நானு. வாடி வெளியே அவங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா. உங்க 2 பேர்ட்டையும் மாத்திட்டு நான் எப்படிதான் முடிக்க போறேன்னு தெரியல இனிமே. ஏன் எப்படி நின்றே இருக்கீங்க? போங்க, அவளை கூப்பிடுங்க. கடைசி எடுத்து வைக்க சொன்னேல. மாப்பிள்ள இந்த எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துட்டு வரேங்க. அம்மா என்ன ரெடி பண்ணீங்க? அம்மா என்ன பண்றீங்க? நாங்க வந்து வெளியே நிக்கிறது. பொண்ணு உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கு? பாவம் எங்க அப்பா இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. எப்ப இவ்வளவு நேரம் வெளியே காக்க வைப்பீங்களாக்கும்? போங்கம்மா கூப்பிடுங்க. வந்துருவா. நாத்தனாருக்கு கொழுப்பு பாரு, மாமியாரே அமைதியா இருக்கு. என்ன சிந்தி இவ்வளவு வாய் பேசுது? கொழுப்படுத்துது. யாரும் வரமாட்டாங்களா? யாரும் அடுத்து வேற கரைச்சி வச்சு வாங்கன்னு கூப்பிடணுமா? என்னடி பண்ற? வா, வெளியே உங்க மாமனார் மாமியார்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஆரத்தி அடிக்கணும்ல. அப்படியே உட்காந்துருந்தா என்ன ஆகுறது? மாப்பிள்ள வேற உன்னையதான் வர சொல்றாரு. வாமா. என்னால வெளியே வர முடியாது. 2 பேருக்கு சமைச்சு எனக்கே காலு கையெல்லாம் வலிக்குது. அப்படியே நான் படுக்க போறேன். ஃபுல்லா செய்யக்கூடாதுமா. மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, வாங்கினாதான் கேட்கணுமா இல்லையா? அவங்க வந்தா வந்துட்டு போறாங்க. அவங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஃபுல்லா சொல்லக்கூடாதுமா. இந்த ஆரத்தி எடுத்துட்டு வாங்க மாமா, வாங்கத்தான் கேட்டுரு. மாமா உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னு கேளு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்னதான் பேச சொல்றேன் நானு? நிறுத்துமா நீ. இப்படியே பேசலுவ அப்படியும் பேசலுவ. பேச்ச கேட்டதுனால தப்பா போச்சு. இன்னைக்கு வராதவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. முன்கூட்டி எல்லாம் தெரியுமே, அப்புறம் என்ன பண்றது? வாத்தா, மாப்பிள்ளது கோவப்பட்டு வீட்டுக்குள்ள வந்துட போறாரு. அங்காட்டி போய் ஆரத்தி மட்டும் எடுத்துரு வா. இப்பதான் ஆபரேஷன் பண்ணவங்க, ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்புதா, வா. என்னால முடியாதுமா. அம்மனி மெத்தையில உட்காந்துட்டு என்ன பண்றீங்களாக்கும்? வெளியே வர முடியாத உங்களால? இந்த ஆரத்தி எடுக்க முடியாதா? வாடி முதல்ல. உங்க அம்மா அப்பா தங்கச்சி தம்பி பொண்ணுலாம் வராங்கன்னு சொன்னேன். சாப்பாடு செய்யணும்னு சொன்னேன். செஞ்சு வச்சுட்டு எனக்கு கை கால் வலிக்குது. நீயே ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு வா. எப்படி ஆரத்தி எடுக்கிறது? வீட்டோட மூத்தமா இருப்பாங்க, நீ தான் எல்லாம் பண்ணணும். உங்க அம்மா அப்பா வந்தப்பையும் இதே மாதிரி தான் நான் பண்ணேனா? உங்களை வாங்கன்னு கூப்பிட்டேல, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தேல. அப்பா அம்மா வரும்போது மட்டும் மூஞ்சி எப்படி இது கோணலா வச்சிருக்க? உங்க மரியாதையை வெளியே வந்து அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு ஆரத்தி எடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஏன் மாப்பிள்ள இப்படி கோவப்படுறீங்க? பாப்பாலாம் வந்திருக்காங்க, இப்படி பேச வேண்டாம். முன்னாடி போங்க மாப்பிள்ள, நான் பாப்பா கூட்டிட்டு வரேன். இதான் வந்திருக்காங்க, வந்த முத நாளே இப்படி மூஞ்சியை கோணிட்டு இருந்தா என்ன ஆகுறத? இல்ல மாப்பிள்ள, வந்துருவா பாப்பா, போங்க. சோடா பெட்டி, ஒழுங்கு மரியாதையே வந்துடாமா. என்னைய பார்த்து சோடா பெட்டிங்கிற? நீ தானே கண்ணாடி போட்டிருக்க, தொட்ட மண்ட தலையா. இதுல உங்க அப்பா கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு வேற வேலை வைக்குது. என்னென்ன வேலையெல்லாம் நான் பாக்கணுமோ தெரியல. வாத்தா போலாம், வந்து தொலைன இருமா. நீ வேற வாத்தா போலாம் வாத்தா போலான்ட்டு அதான் பாடா படுத்துறானா நீ வேறமா. சரி வா, நீ போ, வரேன். சீக்கிரம் வா, சீக்கிரமே வரேன் போ. நம்மள சேர்ந்துட்டு வா வான்னு தொல்லைப்படுத்துதுங்க. என்ன பண்றது? போய் எடுத்துடலாம் ஆரத்திய. எடுத்துட்டு நான் பாட்டுக்கு உள்ளார வந்துருவேன். நான் ஏன் வாங்கன்னு கூப்பிடுவாங்கள? என்னனே நல்லா தூங்கிட்டு இருக்கோம், பொன்னாட்டி எழுப்பிட்டியா? என்னங்களை வாங்கன்னு கேட்கல, ஒன்னும் பண்ணல. உள்ளார அது பாட்டு தூங்கிட்டு இருக்காக்கும். வேலை ரொம்ப பாத்துருக்கும், அதான் படுத்து தூங்கிடுச்சு போல இருக்கு கொட்டை விட்டு. ஆமாலா, அமைதியா கொஞ்ச நேரம். அப்படியே மாமனாருக்கு மாமியாருக்கு ஆரத்தி எடுத்துருமா. சரி. திருச்ச முகத்தோட தான் எடுவேன், முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு. ஏன் மூஞ்சி, நான் எப்படி வேணா இருப்பேன், உங்களுக்கு என்ன? எப்படி வேணா எடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் எடுத்தாச்சு, நான் உள்ளார போறேன். வாசல்ல போய் தண்ணியை கூட்டிட்டு வாப்போ. கீழே எல்லாம் குனிய முடியல, முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீயே போய் போட்டுட்டு வாப்போ. பாப்பா உங்களுக்காக எல்லாம் சமைச்சு வச்சால, அதான் ஏதோ முதுகெல்லாம் வலிக்குது போல இருக்கு, அதான் அப்படி சொல்லிட்டு போறா, வேற எதுவும் இல்ல. சரி சரி, 2 பேரும் உள்ளார போங்க. சரி போறோம். 2 பேரும் வாங்கம்மா. வரோம். அம்மா உள்ளார வாங்கம்மா. வாங்கப்பா. ஆமா சுதா, வாங்கம்மா உள்ளார போலாம். சரிண்ணே. அம்மா, உன் மருமக நடந்துகிட்ட விதத்தை பாத்தியா? இந்த முத நாளே எப்பெல்லாம் நடந்துச்சு. 2 பேரும் இங்க இருக்கணுமா? எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லம்மா. அப்படிலாம் சொல்லாத. அண்ணன் ஆசையா சொல்லியிருக்காங்க இங்கதான் இருக்கணும்ட்டு. நீ பாட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஆமா, ஆசையா சொல்லிச்சான். அம்மா நீ வேற. இந்த முத நாளே இப்படி நடந்துக்குது, மத்த நாள்லாம் எப்படிதான் இருப்பீங்களோ தெரியல. எனக்கும் உங்களை கவனிக்குமா இல்ல சோறு போடுமான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. பேசாதடி, உங்க அண்ணே வரேன் இரு. வாங்கம்மா உள்ளார. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வரோம்ப்பா. இந்த ஆரத்தி எடுத்துச்சு, வந்தவங்களை எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டுச்சாது. மூஞ்சியை சிரிச்ச முகத்திலே வச்சுச்சா இல்லையா? அதுவும் இல்ல, எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடல. இது எப்படிமா? பாத்துக்கலாம் விரி, பாத்துக்கலாங்கிற தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் படுக்க அங்க இருப்பேன், நீங்க இங்க இருப்பீங்க. எப்படிமா போன் பேசுறது? எப்படிதான் வந்து பாக்குறது சொல்லு பாப்போம். வந்து பார்த்தாலும் வரவங்களா வாய் நிறையா வாங்கன்னு கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். விட்டுட்டு மூஞ்சியை உம்முன்னு வச்சிருந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்கு சின்ன நீ சுதாவே எவ்வளவோ தேவலாம். சரி விடுடி, பண்றது எல்லாம் வாங்கி வந்த வரோம். அப்படி வாங்கி வந்த வரமா அதான் தேடி கண்டுபிடிச்சிங்க உங்க மருமவளை. உள்ளார போலாம். பாவு ரொம்ப நேரமா நிக்கிறாரு. வாமா, எல்லாம் அதான் செஞ்சுச்சா வேற. எப்படிதான் இருக்க போதுன்னு தெரியல. வேற சும்மா விடாது. சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்கன்ட்டு சாப்பிட்டு போங்க 2 பேரும். சரி சரி அத்தை, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஏமா வாமா உள்ளார. இல்லத்த நான் வரல, எனக்கே பிடிக்கல. வாங்கன்னு கூட கூப்பிடல. நான் உள்ளார வரணும். என்னம்மா இப்படி சொல்ற? நான் போயிடும் சீக்கிரம். எங்களுக்கு அப்புறம் நீங்க தானே ஒத்துமையா இருக்கணும். அம்மா ஏமா நீ வேற. நீ கூட பரவாயில்ல, அது பெரிய நீ அப்படியே ஒத்துமையா இருக்குமாக்கும். சிறு சிறுன்னு வேற காமிக்கும். இனிமேதான் புஷ்பா ஆட்ட ஆரம்பிக்க போகுது. அவ மாமியார் நானு, அவன் ஆட்ட ஆரம்பிக்கதான் என் ஆட்ட ஆரம்பிக்க நானும் பாக்குறேன்.
அவ ஆட்டம் என் ஆட்டன்னு. சரி 2 பேரும் என்னைய காலி பண்ணிடாதீங்க. ஆனா இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். சண்டையெல்லாம் வேணாம். என்ன லட்சுமி, புஷ்பா மருமகன் என்ன சண்டை போட்டாலும் நீ அமைதியா போயிரு. அப்பா நல்லா எடுத்து சொல்றாருமா, கேளு. அப்புறம் என்னடி பண்றது? நல்லதுக்காக நான் அமைதியா தான் இருந்தாவணும். இங்கெல்லாம் நீங்க இருக்க வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படி சொல்லுங்க நீ. அமலா, அண்ணன் இவ்வளவு தானே கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். யாருக்காக? எனக்காகவும் உங்க அப்பாக்காகவும் தான். அவனுக்காவது இங்க இருக்கணும்டி. பாவம், அவனே வருத்தப்படான். இத்தனை வருஷமா எங்க அம்மா அப்பாவை கவனிக்கல, இனிமேதான் நல்லா பாத்துக்கணும்ட்டு. ஆசைக்காக தான் இங்க இருந்துலாண்டி. இதான் நானும் யோசிச்சேன். ரொம்ப நேரமா என்னதான் பண்றீங்க? உள்ளார காப்பி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், வாங்க நான் உள்ளார போலாம். வரேன்ப்பா, வரேன். புஷ்பா, எல்லாத்துக்கும் காப்பி தண்ணி எடுத்துருவா. ஆமா, காப்பி தண்ணி எடுத்துருவா. பத்தி எடுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. காப்பி தண்ணி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க அண்ணன் எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு பேசணுமே பேசாத. அது காதலே உழுவட்டுமா? 2 பேரும் உட்காருங்க. எங்க இடம் இருக்கு? சோபால அம்மா அப்பா உட்காந்துட்டாங்க. வந்து உங்களுக்கு சேர் போடணுமா இல்லையா? அதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி உன் பொண்டாட்டி வெக்கப்பட்டு உள்ளார போயிடுச்சு. எப்படி உட்காருங்க நினைச்சு 2 சேர் போடணுமா இல்லையா? இருமா வரேன். ஆரத்தையே சரியா எடுக்கல, இந்த சேர் மட்டும் எடுத்து வந்துருக்காக்கும். நீ உன் அண்ணி புஷ்பாவோட மேல வருவடி. அவதான் குறை சொல்லிட்டு இருப்பானா, அதுக்கு மேல நீ இருக்கியே. மாதிரி அமைதியா இருவேன், சொன்னா கேட்கறியா நீயே? உதாவும் தான் வந்திருக்கா, ஏதாவது பேசுறால, நீ தான் வாயே மூட மாட்டேங்கிற. என்ன பண்றது, ஆண்டவன் என் வாய் இப்படி படைச்சிட்டாரு. அளவுக்கு வாய் பேசினாதானே உன் பெரிய மருமக கிட்ட வாழ முடியும். நீ கத்துக்கோமா, நீ அமைதியாவே இருக்காத. அம்மலா, அந்த இந்த சேர்ல உட்காருங்க. ஒரு சேர் எடுத்து வந்திருக்க, அப்புறம் இன்னொரு ஆள் எங்க உட்காருவாங்களா? அங்க சோபா இருக்குல்ல, உட்கார ஒரு ஆளு. மாமா, நான் நின்னுக்கிறேன், பரவாயில்ல. உட்காருமா, எவ்வளவு நேரம் நின்றுட்டே இருப்பீங்க? அதான் சேர் எடுத்துட்டு வந்துட்டேல. நீங்க உட்காருங்க மாமா. எனக்கு எதுக்குமா, நீ உட்காருமா. பெரியவங்களா உட்காந்துருக்காங்க, நான் எப்படி உட்கார முடியும்? நின்னுக்கிறேன், நீங்க உட்காருங்க. சரிம்மா, இது காப்பி எடுத்துட்டு வரேன்.